வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து எப்படி செக் பண்ணணும், என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிற முழுமையான தகவல் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் mhc.tn.gov.in அப்படின்றது. இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ், அதாவது இந்த கோர்ட்டு பிக்சரு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா இங்கே மேலே ஒரு 4 இது கொடுத்துருக்காங்களா, அதாவது டேட்டை பார்த்துக்குங்க. 11 டிசம்பர் 2024 இந்த டேட் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுதான் நியூவாக வந்து வந்திருக்கிறது. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் ஓரல் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிரைவர் நோட்டிஃபிகேஷனுக்கான ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3 எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா 11/1, அதாவது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி கொடுத்த நோட்டிஃபிகேஷனு டிரைவர் நோட்டிஃபிகேஷனுக்கான ஓரல் டெஸ்ட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு தான். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க், அதாவது ஒரு கேட்டகரியுமே எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப்ன்றது. உங்களுடைய மார்க் வந்து மதிப்பெண்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை மேலே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண், அதாவது உங்களுடைய பதிவு எண், டேட் ஆஃப் பர்த்து, இந்த கெப்பாச்சியை போட்டு சப்மிட் கொடுத்தீங்க, சமர்ப்பிக்கவனும் இருக்குதா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படின்றது வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மேலே வந்து செலக்டான நபர்களுக்கு ஹால் டிக்கெட், அதாவது மேலே ஃபஸ்ட்டு ஒன்றில் இருக்குல்ல, அது வந்து ஹால் டிக்கெட் அப்படின்றது தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் நடக்கும் அப்படின்ற டேட்டையும் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. 19/12 20/12 இந்த டேட்டில் வந்து நடக்கும், ஓரல் டெஸ்ட் நடக்கும் அப்படின்ற தகவலை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டவுன்லோடு பண்ணினீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு. ஓரல் டெஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கிற கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு, ரிஜிஸ்டர் நம்பரு, பேர், அதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர் இருக்கா, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படின்றத வந்துட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் செலக்டடு. என்ன டேட்டில் வரணும் அப்படின்றத டேட் வைஸாக பிரித்தே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் தனியாக எதுவும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எந்த டேட் வரணுங்கிறத முதற்கொண்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க்கும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க், அதாவது மொத்தமாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ அது எல்லாத்துக்குமே கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் டர்ன்னா 62, அடுத்து ஜென்ரல் டர்னில் விமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 58.67, அடுத்து வந்து லோ விஷனுக்கு 53.33. இதில் வந்து ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டிக்கு 2 வேகண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 2 வேகண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் 44, செகண்ட் ப்ரியாரிட்டியில் 55 வருது. அடுத்து பிசி 53 மார்க்கும், பிசியில் எக்ஸ் சர்வீஸ்மேன் 44, அடுத்து எம்பிசி டிசியில் 51, பிசிஎம் டிஸ்ட்ரிபியூட் விடோ 48 கேட்டிருக்காங்க, கட் ஆஃபாக கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்பிசி டிசியில் விமனுக்கு 46. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிசி லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி 41, எஸ்சி 50, எஸ்சி ப்ரியாரிட்டி 43, எஸ்சி 7, பிஎஸ்டிஎம்க்கு 42 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க். உங்களுடைய மதிப்பெண்கள் இதுக்கு கீழே இருக்குது, அதாவது ப்ராப்பராக தெளிவாக போட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு வேளை உங்கள் மார்க் வந்து உங்கள் பேர் வரலைன்னா தாராளமாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஒரு வேளை கம்மியாக இருக்குது, உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து கம்மியாக இருக்குது, என்னோடய மார்க் கம்மி பட் கட் ஆஃப் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம தொடர்ச்சியாக வீடியோவை போடுவோம். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.